அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னை சகோதரன் அமைப்பை சார்ந்த திருநங்கை கலைமாமணி சுதா. வழக்கம் போல தாங்க, மத்திய அரசாங்கம் எப்படி மத ரீதியாக எல்லாத்தையும் ஒடுக்குறாங்களோ இப்போ இன ரீதியாகவும் ஒடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருநங்கைகள் அவங்க மத ரீதியாக மட்டும்தான் பார்க்குறாங்க. உலகத்திலேயே ஜாதி மதத்தை பார்க்காத ஒரு இனம்னா அது நாங்கள். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மத ரீதியாக தான் இனி அழைக்கப்படணும், உங்களை நாங்கள் பொது பெயரான தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த திருநங்கைங்கிற பெயரை நாங்கள் இனி சொல்ல மாட்டோம், இனி நீங்கள் அரவானின்னு அழைக்கப்படுவீங்க. அரவான்னு சொல்லக்கூடிய மகாபாரதத்தில் குறிப்பிட்ட அந்த தெய்வத்துடைய மனைவியாக நீங்கள் இந்துத்துவாக்குள்ளே நீங்கள் வரணும்னு ஒரு வார்த்தையை அதில் சொல்கிறாங்க. ரெண்டாவது நாங்கள் ஒரு இடத்துலையும் போயிட்டு எங்களுடைய துணியை தூக்கி எங்கள் உறுப்பை காமிக்கணும்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு பாருங்கள். ஒரு ஐடென்டிட்டி கார்டு வாங்கணுன்னா எங்களுக்கு என்ன உறுப்பு இருக்குது, அந்த உறுப்போட தன்மை என்னன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போயிட்டு நாங்கள் காமிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆணோ பெண்ணோ யாரோ அவங்களுடைய அடையாளத்தை சொல்லும்போது, அதனால் ஒரு ரேஷன் கார்டோ ஒரு ஓட்டர் ஐடியோ ஒரு ஆதார் கார்டோ வாங்கும்போது அவங்களுடைய அந்தரங்கத்தை எங்கேயும் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எங்களுக்கு அந்த அவசியம் ஏன் வந்ததுன்னு தெரியல. அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை கொடுக்கும், எவ்வளோ பெரிய அசிங்கத்தை கொடுக்கும். நாங்கள் வாழ்கிறதுக்காக தானே பிறந்தோம். எங்களோட துணியை தூக்கி ஒரு இடத்துலையும் காமிச்சு பாருங்கள் நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு சொல்ல முடியாது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, எங்களுடைய உறுப்பு பிறப்புறுப்பு என்னவா இருக்கும், அதை நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கணுமா பண்ணிக்க வேண்டாமாங்கிறது எங்களுடைய முடிவு. அதை நாங்கள் பண்ணாதான் அல்லது ஹார்மோன்ஸாவது எடுத்திருந்தால் மட்டும்தான் நாங்கள் திருநங்கைகள், அதாவது அவங்களுடைய இப்போ புதிய இதில் அரவாணிகள் அப்படி சொல்கிறாங்க. அது எடுக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூழ்நிலை இருக்கும். உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா திருநங்கைகள் அறுவை சிகிச்சை செஞ்சுக்க முடியாது. பணம் இல்லாத சூழ்நிலையில், இல்லை பயத்தோடைய சூழ்நிலையில், குடும்ப சூழ்நிலையில், இப்படி எத்தனையோ விஷயங்களுக்காக அவங்க அறுவை சிகிச்சை செஞ்சுக்க முடியாது, ஹார்மோன்ஸ் எடுத்துக்க முடியாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் இந்த புது மசோதாவில் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. அது எப்படி, ஒரு பெண் குழந்தை இல்லைனாலும் பெண்ணு தான், அவளை நம்ம பெண் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு திருநங்கை இப்படிலாம் இருக்குன்னு ஒரு டெஃபினேஷனை இவங்க கொடுக்குறது எங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் உண்டாக்குது. சொல்லப்போனால் புதுசாக வரக்கூடிய இளம் திருநங்கைகள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் ஐடென்டிட்டி கார்ட்ஸே வாங்கணுன்னா அவங்க எங்கே போய் பண்ணியிருப்பாங்க? வளர்ந்த சென்னை மாதிரியான இடங்களுக்கே இதுக்கான சூழல் இல்லைன்னும் போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய 16, 17, 18 வயசு திருநங்கைகள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் அவங்களுடைய ஜெண்டரையும் நேமையும் மாற்றி ஒரு கார்டு வாங்கணும்னு சொல்கிறாங்க. இதை நாங்கள் முற்றிலும் புறக்கணிக்கிறோம். மூணாவதாக எங்களுக்கு 2 தாய் வீடுன்னு சொல்லணுங்க. ஒன்று எங்களுடைய பெற்றவங்க திருநங்கைகளுடையது, ரெண்டாவது எங்களுடைய ஜமாத்துங்கிறது நீங்கள் உடனே முஸ்லீம் பேரெல்லாம் வச்சு யோசிக்காதீங்க. இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு ஒன்று. நாங்கள் அதிகமாக இஸ்லாமியர்கள் மத்தியில் மும்பை, டெல்லியில் வாழ்ந்ததால் எங்களுடைய கூட்டத்தை ஜமாத்துன்னு சொல்லி பழகிட்டோம். அந்த கூட்டத்தை இருக்கக்கூடிய ஒரு அம்மா திருநங்கை இருப்பாங்க, அவங்க எங்களுக்கு 2வது தாயாக இருப்பாங்க. அந்த தாய் எங்களுக்கு இனிமேல் இல்லைன்னு சொல்ல வராங்க. என்னென்னா, எங்களை ஒரு திருநங்கை, புது இளம் திருநங்கை வச்சுக்கோங்களேன், அவங்கள ஒரு தத்து இடத்த ஒரு ஜமாத்தில் இருக்கக்கூடிய மூத்த திருநங்கை அறுவை சிகிச்சைக்கு அனுப்புனாலோ, இல்லை வேறு வழி இல்லாத அவங்கள கடையாக காசு கேட்க அனுப்புனாலோ அவங்க குற்றவாளின்னு கருதப்படுற மாதிரி இந்த சட்டம் சொல்லுது. அது எப்படிங்க? அப்போ என்ன பாதுகாப்பு சிஸ்டத்தை மத்திய அரசாங்கம் இந்தியா முழுக்க கொண்டு வந்திருக்கு. எங்களுக்கான குடும்பத்தில் எங்களை ஒதுக்கிட்டா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தண்டனை சட்டம் இருக்கா, இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே ஏதாவது நாங்கள் கேஸ் போட்டு அவங்கள தண்டனைக்கு உள்ளாக்குறதுக்கான வழிமுறை இருக்கா? எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு 17, 18 வயசில் மற்ற திருநங்கைகள் இருக்கிறாங்க. அவங்க எப்படி ஒரு டிரான்சிஷனை மாறி முழு திருநங்கையாக மாறுறாங்களோ அந்த மாதிரி இவங்க பண்ணுவாங்க, அவங்களோட தொழிலை அவங்க கற்றுக்குவாங்க. ஆனால் அது அப்படியே தடை செய்து இந்த புதிய மசோதா இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலையும் கஷ்டத்தையும் கொடுக்குது. இது எந்த நாட்டிலிருந்து இவங்க அந்த ஃபார்முலாவை கொண்டு இந்தியாவில் திருநங்கைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்களா? அது ஒருவேளை அதை மாதிரி ஏதாவது வேறு ஒரு நாட்டிலேருந்து கற்றுக்குறாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியல. பெரிய கஷ்டமாக இருக்குது. நாங்கள் தேர்தல் நேரத்தில் இதை எதிர்க்கிறோம் நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். நாங்கள் எந்த கட்சியும் எதிர்க்கணுங்கிறது எங்களோட நோக்கம் இல்லை. நாங்கள் வாழணும், எங்களை வாழ விடுங்க. எங்களை மாதிரியான திருநங்கைகளையும் எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சமூகத்துக்கும் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த மசோதாவில் அவங்க படிக்கிறதுக்கும், அவங்க வேலை செஞ்சு பிழைக்கிறதுக்கும், அதை மூத்த திருநங்கைகள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கும்
வழி ஏற்படுத்தி கொடுங்க. எங்களுக்கு ரொம்ப வயித்தெரிச்சலாக இருக்குது, எங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி எங்களை தாக்குதலுக்கு உள்ளாக்கி எங்களை ஒரு ஓரமாக ஒடுக்கி விடாதீங்க. நாங்கள் ஏற்கனவே ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு வந்துட்டு சமூகத்தாலேயும் குடும்பத்தாலேயும் இன்னும் போதுமான அளவுக்கான அக்செப்டன்ஸ் இல்லை. அரசாங்கத்தை நம்பி நாங்கள் இருக்கிறோம். எங்களை தயவு செய்து வாழ விடுங்க.